தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்ற மாதிரி இந்த உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, லவங்கம், ஒரு ஸ்டார் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நான் சில்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஒரு மூடி போட்டு மூடி 4 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரெடியானதுக்கப்புறமா ஃபைனலாக மேலே கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.